கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சமாதானத்தின் கர்த்தர் இந்நேரம் வரைக்கும், இந்நாள் வரைக்கும் நம்மளை சுகத்தோடும் பலத்தோடும் சத்தியத்தோடும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு துதி கனம் மகிமை எல்லாம் உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்தில் இந்த ஊமையை பற்றின பிரயாணத்தில் நாம் முடிவிலே நெருங்கி வந்து நிற்கிறோம். யோனாவுடைய புத்தகத்தையும் லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் ஊமையையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம். யோனாவுடைய குணத்தை நாம் ஆராய்ந்தோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு அது ஏதுவாக இருந்திருக்கும். யோனாவை ஆண்டவர் விட்டுவிடிருக்க மாட்டார். அவனுடைய உள்ளத்தை மாறுவதற்காக தேவன் ஏதாவது முயற்சிகள் எடுத்தாரா என்பதை வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் அதை கண்டுபிடிப்பதற்கு நாம் இன்னொரு யோனாவை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சிறிய ஜெபத்திற்கு பிற்பாடு இணைந்திருங்கள், தியானிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பாதம் வருகிறோம். அன்பு தெய்வம் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றி உம்முடைய சத்தியத்தின் மகத்துவங்களை நாங்கள் காணும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த தியானத்திலே உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய சத்திய ஜீவ வசனங்கள் வெளிப்படட்டும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, அந்த யோனாவுடைய குணத்தை நாம் ஆராய்வதற்கு இன்னொரு யோனாவை படிக்க வேண்டியது இருக்கிறது. அப்படின்றால் இன்னொரு யோனா வேதாகமத்தில் இருக்கிறார். கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களில் எந்த சீஷனை தன்னுடைய தகப்பன் பெயர் சொல்லி அழைத்தார் என்று நீங்கள் தேடி பார்த்தீர்களால் ஒரு ஆச்சரியம் எஞ்சும். அவருடைய சீஷர்களில் பேதுருவை மட்டும்தான் ஆண்டவர் தகப்பன் பெயரை சொல்லி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று தேவன் அழைக்கிறார். அந்த பேதுரு என்று பெயர் வைத்ததே கிறிஸ்து தான். ஆனால் அவரே சீமோன் சீமோன் என்று கூப்பிடுவார். இல்லை என்றால் யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று கூப்பிடுவார். இந்த யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று கிறிஸ்து அழைத்தாரே என்றால் அந்த அழைப்புக்கு பின்னாடி அந்த யோனாவுக்குள்ள இருந்த அதே புத்தி இந்த பேதுருக்குள்ள இருந்துச்சு. அந்த யோனாவுடைய குணமும் பேதுருவுடைய குணமும் ஒன்றாக இருந்தது. கிறிஸ்து பேதுருவை யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொன்னது சரீர பிரகாரமான தகப்பனை மட்டுமல்ல, ஆவிக்குரிய தகப்பனாகிய அந்த யோனாவுடைய குணம் இந்த பேதுருவுக்குள் இருந்ததை தேவன் நினைப்பூட்டுகிறார். வாசிப்போமா ஒரு வசனத்தை? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆண்டவர் தன்னை யார் என்று சொல்கிறார் என்று எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு வருவார். அப்போ பேதுருட்ட வரும்போது சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை பேதுரு அறிந்திருந்தான். அவன் எப்படி அறிந்திருந்தானே என்றால் அந்த அறிதலை பரலோகம் அவனுக்கு வெளிப்படுத்தியிருந்தது. அதே போல யோனா ஒரு மகத்துவமான தேவனை தரிசித்தான். தேவன் யோனாவிற்கு தன்னையே வெளிப்படுத்தியிருந்தார். நீங்கள் வாசிங்கள் யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, யோனா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னே தர்சுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமாகிய தேவன் என்று அறிந்திருக்கிறேன். யோனாக்கு தெரிஞ்சிருந்தது. ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்தினார். ஒரு மகத்துவமான தேவனை அவன் தரிசித்தான். அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மாபெரும் தீர்க்க தரிசன ஊழியத்தை தேவன் யோனாவுக்கு கொடுத்திருந்தார். அதே போல பேதுருவையும் ஆண்டவர் அழைச்சார். அவருக்கு தன்னை ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் பேதுருக்காக வைத்திருந்தார். பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுருவை
ஆண்டவர் மனுஷனை பிடிப்பவனாக்குவேன் என்று சொல்லுகிறார். யோனாக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை நீங்கள் 1-2 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நினிவேவுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டின பொழுது யோனாவை அழைத்து ஒரு அழைப்பை கொடுத்து, நீ நினிவேக்கு போ, அந்த மக்களுடைய பாவங்களையும் அந்த மக்களுடைய சூழ்நிலைகளையும் அவர்கள் மனம் திரும்புகிற பட்சத்தில் அவர்கள் மீது இருக்கிற ஆக்கினை மாற்றப்படும் என்கிறதைய ஒரு எச்சரிப்பின் செய்தியும் யோனாவின் இடத்திலே கொடுத்து போய் சொல்லும்படியாய் ஆண்டவர் யோனாவை அனுப்பினார். யோனா போக மனதில்லை. பேதுருவை ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுருவை இனி மனுஷனை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த ஆண்டவர் ஒரு மாபெரும் ஊழியத்தின் எதிர்கால திட்டத்தை அவர்களுக்கு வைத்திருந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படி இந்த இரட்சிப்பின் சுவிசேஷ செய்தியை உலகம் எங்கும் எடுத்து செல்வதற்கு பேதுருவை அழைத்தார். எந்த இரட்சிப்பின் செய்தியை அவன் உலகமெங்கும் பிற்காலத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டுமோ அந்த இரட்சிப்பு நிறைவேறக்கூடிய அந்த கடைசி ராத்திரியில் தேவன் வியாகுலத்தோடும் கஷ்டத்தோடும் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது பேதுரு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அதே மாதிரி யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போன்னு சொன்னார். போக மாட்டேன்னு தர்சுக்கு ஓடி போனா பார்த்தா ஒரே தத்தளிப்பு, கடல் கொந்தளிக்குது, படகுகள் ஆடுது, எல்லாம் பயத்தில் ஆடிட்டு இருக்கிறாங்க. யோனா மட்டும் போய் அயர்ந்த நித்திரை பண்ணினான். அந்த உள்ளம் இந்த பேதுரு கிட்ட இருந்துச்சு. பேதுரு அங்கிருந்து என்ன செய்கிறாரு, நேராக வரார். ஆண்டவர் அந்த எழுப்பி கேட்குறார், அப்பா எனக்காய் ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதா? பேதுரு அயர்ந்த நித்திரை. ஆண்டவர் பார்க்குறாரு, எழுந்திரு போலாம். அதே போல் யோனா கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லி தன்னை எல்லா இடத்துலையும் சொன்னான். நீங்கள் யோனாவின் புத்தகத்தில் வாசிக்கும்போது அந்த கப்பலில் சீட்டு விழுவோம். யார் மேலே விழுவோம்னா யோனா மேலே விழுவோம். யோனாட்ட கேட்பாங்க, நீர் யார் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், நான் எபிரேயன், அண்ட சராசரை படைத்த தெய்வத்துடைய ஒரு பக்தன், பக்தி வைராக்கியம் உள்ளவன், நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு யோனா தன்னை தேவனுடைய தீர்க்கதரிசியாய் அவன் காட்டிக் கொண்டிருந்தான். பேதுருவும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33-35 வசனங்களில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 36ஆம் அதிகாரம் 33-35 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடையேன். 35 அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். யோனா ஆண்டவர் யோனாவை பார்த்து நினிவேவுக்கு போ, மனம் திரும்புகிற செய்தியை சொல் என்று அனுப்பினார். அவனுக்கு போக மனதில்லை. ஆனால் அவன் தன்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும் ஊழியக்காரன் என்றும் அவன் சொல்லி கொண்டான். பேதுருவும் கிறிஸ்துவ மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறதா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஆண்டவரே, உம்முடைய நிமித்தம் யார் இடரல் அடைந்தாலும் நான் அடைய மாட்டேன், மரணமே வந்தாலும் உம்மை விட்டு போக மாட்டேன். இப்படி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய அன்பின் மிகுதியை அவன் வெளிப்படுத்தி கொண்டு தேவனை மற்றவர்களை காட்டிலும் மிகுதியாய் நேசிப்பவனாகவே தன்னை காட்டு கொண்டிருந்தான் பேதுரு. ஆனால் விஷயம் என்ன, யோனா ஆண்டவர் போ சொன்னார், போல. நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா, கப்பல்லிருந்து அவன் மேலே சீட்டு விழுந்துடும். என்னை நினிவேல இறக்கி விடுங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் நினிவேக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட அலைகள் நின்றுருக்கும். ஆனால் அவன் என்ன தெரியுங்களா சொல்கிறான், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடு, நான் நினிவேக்கு போய் அந்த நினிவே மனமாற்றத்திற்காக அவர்களுக்கு பிரசங்கிப்பதை காட்டிலும் தேவனுடைய தூதை அவர்களுக்கு எடுத்து சென்று நான் சொல்லி மனந்திரும்ப செய்வதை காட்டிலும் நினிவே அழியட்டும், அதற்கு நானும் அழிந்து போகிறேன்னு சொல்லி எங்கே சொல்கிறானா, கப்பல்லேருந்து தூக்கி போடுங்கிறான். யார் யோனா? ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி. கப்பலிலிருந்து தன்னை தூக்கி போடுங்கள், நான் நினிவேக்கு போவதை காட்டிலும் நான் மரிப்பது நலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். இதே குணம்தான் பேதுருக்கிட்ட இருந்துச்சு. பேதுரு கிறிஸ்துவ சொல்லிக்கிட்டே இருந்தான், மற்றவர்கள் எல்லோரையும் விட நான் உம்மை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, யார் உம்மை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன்.
யார் உம்மை நிமித்தம் இடர்கள் அடைந்தாலும் நான் அடைய மாட்டேன், மரணமே நடந்தாலும் உம்மை விட்டு போக மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அந்த பேதுரு என்ன செய்தான் தெரியுங்களா? ஆண்டவர் அழைத்த அழைப்பு, இந்த யோனா மறுதளித்தது போல, ஆண்டவர்கிட்டத்தில் போகாதது போல பேதுருவும் ஆண்டவரிடத்தில் மறுதளிப்பை ஏற்படுத்தினான். நமக்கு எல்லாரும் தெரியும் 26ஆம் அதிகாரம். இந்த 26ஆம் அதிகாரத்தில் மற்ற சுவிசேஷ புத்தகங்களில் பேதுரு ஆண்டவரை மறுதளித்ததை நாம் பார்க்க முடியும். பட் மத்தியில் என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா? சில வார்த்தைகள் ரொம்ப ஆழமான வலியை ஏற்படுத்தி இருக்கும். பேதுரு சொல்கிறான், அந்த பெண் முதல் முறை சொல்லும்போது அந்த பெண் சொல்கிறாங்க, அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றான். முதல் சாட்சி. ஒரு பெண் முதல் சாட்சியை சொல்கிறார், நீ கிறிஸ்துவோடே இருந்தவன். பேதுரு என்ன சொன்னா? அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். கிறிஸ்துவோடு அவன் இருந்ததற்கு அந்த பெண் சாட்சி பகர்ந்தாள், நீ கிறிஸ்துவோடு இருக்கிறவன் என்று. ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தவனோ நான் அவரோடு இல்லை என்று சாட்சி பகர்கிறான். 2 பேருடைய மனநிலையை பார்க்கணும். இரண்டாவது விசை, அதற்கு அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது 71 வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தான் என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். முதல் விசை, நீ கிறிஸ்துவோடு இருந்தவர் இல்லை. இரண்டாம் விசை, நீ நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தவர் இல்லை என்று சொல்லி ஆணையிட்டான், சத்தியம் பண்ணி மறுக்கிறான். மூன்றாவது வார்த்தை, அவனோ அந்த மனுஷனை அறிவேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றான். பேதுருடைய வார்த்தைகள், பேதுருடைய பதில்கள் யாரை வெளிப்படுத்துகிறது? இவன் கிறிஸ்துவோடு இருந்தவன் என்பதை அது வெளிப்படுத்துகிறதே. அப்பொழுது பேதுரு என்ன சொன்னான் தெரியுங்களா? அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. பேதுரு கிறிஸ்துவோடு இருந்தான் என்பதற்கு எத்தனை சாட்சிகள்! பார்ப்பவர்கள் சொல்லுகிறார்கள், நீ கிறிஸ்துவோடு இருந்தவன், நீ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவோடே இருந்தவன். பேதுருடைய சுபாவம் வெளிப்படுகிறது, அவனில் கிறிஸ்து தெரிகிறதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம்! பேதுரு கிறிஸ்துவோடு இருந்ததற்கு இத்தனை சாட்சிகள் இருந்ததே. பேதுரு கிறிஸ்துவோடு இருந்ததற்கு பேதுருவுக்குள் ஒரு சாட்சி கூட இல்லையா? சில நேரங்களில் நம்மளுடைய தோற்றமும் நம்மளுடைய பேச்சும் சுபாவமும் நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறது போல தோற்றம் ஏற்படுத்தும். உங்கள் உள்ளம் பேதுருவை போல இருந்தா? பேதுரு நல்லவன் தான், மனமாற்றம் அடைந்தவன் தான். எந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவ பற்றின சாட்சிகள் உயிரோட்டமாக இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவுக்காக உயிரையே கொடுக்கிறேன் என்று சொன்னவன் அவரை சபிக்கவும் மறுதலிக்கவும் தொடங்கினானாமே. ஒரு நீதிமான் கிறிஸ்துவை விட்டு விலகிறது எவ்வளவு பெரிய கொடுமை! யோனா தேவனோடு இருந்தான். யோனாவுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருந்துச்சு. அந்த குணம் யோனா கிட்ட இருந்தது. யோனா முடியாதுன்னு சொல்லி ஓடி போய் விழுகிறான், மீனின் வயிற்றுக்குள்ள இருந்துறான். ஆனால் வெளியில் வரும்போது அந்த தகப்பனுடைய உள்ளம் யோனா கிட்ட இல்லையே. யோனாவும் மறுதளிச்சு போகிறான், பேதுருவும் மறுதளிச்சு போகிறான். 2 பேருமே மாற்றங்கள் நடந்தது. பேதுரு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த 3வது முறை சேவல் கூவிற்று. அவன் மனம் கசந்து அழுதான், என் இரட்சகரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று. அதே போல யோனாவும் ஆண்டவரை அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போனதும், தேவனை மகிமைப்படுத்தி அந்த சித்தத்தை நிறைவேற்றத்தான் போகிறதற்காகவும் உறுதி எடுத்தபோது மீன் அவனை கரையிலே விட்டது. அவன் எழுந்திருந்தான், நினிவேக்கு போனான், பிரசங்கித்தான், நினிவே மனமாறினது. பேதுருவும் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டான்,
மனம் மாறினான், ஒரு பெரிய ஊழியத்தை செய்தான். ஆனால் இங்கே பேதுருக்கும் யோனாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. 2 பேருமே மனம் மாறினாங்க, 2 பேருமே ஊழியம் செஞ்சாங்க, 2 பேருமே நினிவே பயங்கரமான ஒரு மாற்றம். 1,20,000 பேர், பேதுரு 5,000 பேர், 3,000 பேர், 4,000 பேர், பெரிய ஊழியங்கள், எல்லாம் சந்தோஷம், எல்லாம் சந்தோஷம். யோனாவும் ஊழியம் செஞ்சான், பேதுருவும் ஊழியம் செஞ்சான். அறுவடை இருந்தது, பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு, ஆண்டவர் சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் யோனா ஏன் நினிவேக்குள்ளே போகலை? அவன் போயிருப்பானா? பேதுருவும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொன்னவன் தான் ஓடி போனான். யோனா உள்ள போயிருக்கிறதுக்கு ஆண்டவர் நிச்சயம் யோனாவின் குணத்தை மாற்றியிருப்பார். அது எங்கே அப்படின்னா, அந்த யோனாவுடைய குமாரனாகிய பேதுருவோட வாழ்க்கையில் அது நிறைவேறி இருக்கும். பேதுரு ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னான், மறுதளிச்சிட்டான். ஆனால் பேதுருவை இழக்கிறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, விட முடியல. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நேசித்தார் பேதுருவை. அப்போ பேதுருட்ட கேட்குறாரு யோவான் கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். இந்த வசனங்களில் 3 காரியம் இருக்குது. முதல் முறை ஆண்டவர் கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஏன்னா பேதுரு சொல்லிக்கிட்டே இருந்தான், ஆண்டவரே நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன், இவங்க எல்லாரையும் விட நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு. அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லோரிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு தெரியுமே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். மறுபடியும் ஆண்டவர் கேட்குறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லோரிலும் என்னை நேசிக்கிறாயா? பேதுரு உடைகிறான், உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். 3வது விசை ஆண்டவர் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லோரிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? பேதுரு சொல்றான், உமக்கு தெரியும் ஆண்டவரேன்னு உடைகிறான். ஏன்னா 3 முறை மறுதலித்தான். அந்த 3 முறையும் அவன் மறுதலித்ததை கிறிஸ்து அவனுக்கு நினைப்பூட்டினார். ஏன் நினைப்பூட்டினார்? அவன் என் நிலையை உணர வேண்டும். அவன் நிலை உணர்ந்தவனாய் அவன் பாவத்தை அறிக்கை செய்யும் போதுதான் கிறிஸ்துவால் மன்னிக்க முடியும். ஆண்டவர் அவனை மன்னிப்பார் என்றால் அவனை அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய நோக்கத்திற்கும் அவனை பயன்படுத்த வேண்டும். அதனால் ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம கடந்த கால வாழ்க்கையில் இன்னும் மன்னிக்கப்படாத பாவங்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கு நமக்கு நினைவுபடுத்துவார். எதுக்காக? அந்த வாழ்க்கையில் நினச்சி நீ வெக்கப்படணுங்கிறதுக்காக. இன்னும் மன்னிக்கப்படாத இந்த பாவம் இருக்கிறது, மன்னிப்புக்காக மன்றாடு, மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன். 3 முறை பேதுருவிடத்தில் கேட்குறார். 3 முறை அவன் மறுதலித்ததை அதை நினைவுபடுத்துகிறது. ஆண்டவர் 3 முறை அழைப்பை கொடுக்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. 3 முறை அந்த பொறுப்பை தேவன் பேதுருகிட்ட கொடுத்தார். யோனா கிட்டையும் ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். யோனா ஆண்டவருக்கு தேவைப்பட்டான். யோனாவுடைய ஒரு பிரசங்கம் 1,20,000 பேரை மனமாற்றம் செய்கிறது என்றால் அந்த யோனா எப்படிப்பட்ட தேவை உள்ளவனாக இருந்திருப்பான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்படிப்பட்ட யோனாவை தேவனால் இழக்க முடியுமா? முடியாது. அவன் உள்ளே போனானா இல்லையா, நினிவேவை அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையாங்கிறதை யோனா புத்தகம் சொல்லவில்லை. ஆனால் யோனாவின் குமாரனாகிய பேதுருவின் வாழ்க்கை யோனாவுடைய மனமாற்றத்தை சொல்லும். பேதுரு ஆண்டவர் கூப்பிடுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என் ஆடுகளை மேய்ப்பாயா. யோனாவை ஆண்டவர் அதுக்கு தான் கூப்பிட்டாரு, ஆடுகளை மேய்க்க கூப்பிட்டாரு. நினிவேக்குள்ள போ, பாவிகளிடத்தில் போ, மனம் திரும்ப செய். ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார். யோனா உள்ள போக மறுத்துட்டான்னு தான் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா. 2ஆம் விசை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லோரையும் அதிகமாக நேசிக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவரே, அப்ப என் ஆட்டுக்குட்டிகளை மேய். யோனாவை ஆண்டவர் கூப்பிட்டாரு, அவன் மேய்க்க மாட்டான்னு சொன்னான். பேதுரு மேய்ப்பு போனானே என்றால், ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த ஆண்டவருடைய ஆடுகளை மேய்க்க சென்றானே என்றால், யோனா கண்டிப்பாக போயிருந்திருப்பான். எந்த யோனாவுடைய குணம் பேதுருவுக்குள் இருக்கிறதே என்றால், பேதுரு ஆடுகளை மேய்க்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவன் தேசமெங்கும் கடந்து போய் சுவிசேஷத்தை சொல்லி பாவிகளை மனம் திரும்ப செய்தான், ரட்சிப்பின் செய்தியை உலகமெங்கும் பிரசங்கித்தான் என்றால்,
நிச்சயம் யோனா பெரிய ஊழியங்களை செய்திருக்க முடியும். அவன் உள்ளத்தை ஆண்டவர் மாற்றியிருக்க முடியும். மாறியிருப்பான். அவன் ஆடுகளை மேய்ச்சிருப்பான். ஒரு பிரசங்கம் 1,20,000 பேரை மனமாற்ற செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பேதுரு 3,000 4,000 பெரிதாக இருந்திருக்கலாம். ஒரே பிரசங்கம் எப்படி ஆண்டவர் இழக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் யோனாவின் குமாரனாகிய பேதுருவே என்று சொன்னது போல நம்ம உள்ளம் சில நேரம் யோனா மாதிரி ஆயிடுது. யோனாவின் குமாரர்களாய் இருக்கக்கூடிய நாம சில நேரங்கள் பேதுருவை எடுத்த முடிவை போல, அவன் மாற்றத்தை போல ஆண்டவருடைய அழைப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி பேதுரு தேவனுடைய உள்ளத்தை அறிந்திருந்தான். அவன் உள்ளத்தை தேவன் அறிந்திருந்தார். என் ஆடுகளை மேய்ப்பாயா, என்னை நேசிக்கிறாயா என்கிறத கேட்டதுக்கான அர்த்தம் என்ன? பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்கள் எல்லோரிலும் என்ன அதிகமாக நேசிக்கிறாயா? ஆமாண்டரே நேசிக்கிறேன். நேசிக்கிறேன்னா என்ன? வெறும் கீழ்ப்படிகிறது மட்டும் இல்லை, அவருடைய உள்ளத்தை வாங்கிக்கணும். நீ என்னை நேசிக்கிறியா? என் ஆட்டமே. என்னை நீ நேசிக்கிறியா? பாவிகளிடத்தில் போ. என்னை நேசிக்கிறியா? அவங்கள் மறந்திரும்பும்படியான ரட்சிப்பின் செய்தியை சொல்லு. என்னை நேசிக்கிறாயா? அவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கு கொள். ஆண்டவரை நேசிக்கிறங்கிறது என்ன? அவருடைய அன்பை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய சத்தியத்தை எல்லோருக்கும் கடந்து கொண்டு போய் கொடுத்து, நினிவே மனம் திரும்புகிறது போல இன்னும் எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை நினிவேவின் மனமாற்றத்திற்கு ஒப்பான ஒரு மாற்றத்திற்குள் மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் ஒவ்வொரு யோனாக்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நாம் யோனாவா, யோனாவின் குமாரர்களா? என் உள்ளம் யோனாவை போல உறுதியாய் மனம் திரும்புகிற பாவியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நான் மறிக்க வேண்டியது நலமாய் இருக்கும் என்று 3 முறை சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. நான் சாகிறேன், நான் சாகிறேன், நான் சாகிறேன், நான் சாகிறேன். 3 முறை சொன்னான். பேதுருகிட்ட ஆண்டவர் கேட்டாரு, 3 முறை கேட்டாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா? நீ நிஜமாலுமே என்னை நேசிக்கிறியா? யோனா சொன்னான்ல, நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரேன்னு. அப்ப நேசிக்கிறதா தான் நினிவேக்குள்ள போயிருக்கணும்ல, அந்த ஜனங்களை மேய்ச்சிருக்கணும்ல. சத்தியத்தை எங்கும் சொல்லி அந்த மக்கள் அழிவிலிருந்து மீட்டெடுத்தவன், அவங்களை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஊழியம் செய்திருக்கணும்ல. எனக்கு அன்பானவர்களே, நாமும் சில நேரங்களில் ஆண்டவர் பேதுருவை அழைத்தது போல, யோனாவை அழைத்தது போல, இந்த உத்தம ஊழியத்திற்கும் சத்திய ஜீவ வார்த்தைகளை சுமந்து செல்வதற்கும் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த பெயர் ஒவ்வொன்றும் தெரியும். அவருடைய ஆடுகளுக்கு அவர் பெயர் வைத்து அழைத்திருக்கிறாராமே. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், யாவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் யோனாவா, யோனாவின் குமாரனா? யோனாவின் உள்ளம் உங்களுக்குள் இருக்குமே என்றால் தேவனை நோக்கி அந்த உள்ளத்திற்காக ஜெபியுங்கள். மாறாக யோனாவின் குமாரனாய் இருப்பீர்களே என்றால் ஆடுகளை மேய்க்க புறப்படுவோம். காத்திருங்கள், கேள்வித்தாளோடு வருகிறேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.